அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 3 ஸ்பூன் கிட்ட வந்து கோதுமை மாவு இருந்தால் போதும். 10 நிமிஷத்தில் டேஸ்ட்டான ஹெல்த்தியான பாயசம் வந்து செஞ்சு சாப்பிட்றலாம். இது டீ காஃபியே மறந்து போகிற அளவுக்கு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த பாயசத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஹாஜிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஹெல்த்தியான பாயசம் செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் கிட்ட வந்து கோதுமை மாவு இருந்தால் போதும். 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ரெடி பண்ணி ஹெல்த்தியான பாயசம் செஞ்சு சாப்பிட்றலாம். டீ காஃபி கூட இதை வந்து செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ காஃபியே மறந்து போகிற அளவுக்கு டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். 3 ஸ்பூன் கிட்ட நான் வந்து கோதுமை மாவை சின்ன பவுலில் வந்து சேர்த்துட்டேன். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இதே மாதிரி நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கரைச்சிருங்க. எதுவுமே கட்டியே எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டி இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லா வராது, டேஸ்ட்டும் கிடைக்காது. இப்போ கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி கரைச்சி விட்டுட்டு ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து 3 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கோம். தண்ணி வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க இந்த கோதுமை மாவை இது கூட சேர்த்து டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டக்குன்னு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாயசம் செய்கிறதுக்கு நம்ம வந்து 3 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துருந்தோம். 3 ஸ்பூன் கிட்ட நான் வந்து கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு. இதை வந்து இந்த சமயத்தில் சேர்க்கணும். இந்த கோதுமை மாவு பாயசத்துக்கு கூட நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்க்குறதுனால அங்கங்கே வந்து கடிப்படுறது ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடலைப்பருப்பை முடிஞ்ச அளவுக்கு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு நல்லா உப்ப வச்சிடணும். அதுக்கப்புறம் இது கூடவே வந்து நான் 4 ஏலக்காயை தட்டிட்டு சேர்க்குறேன். அந்த கோதுமையோடைய அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே வராது. இந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த அளவுக்கு நல்லா மலமலன்னு கொதிக்கணும். இப்போ பாருங்கள், கோதுமை பாயாசம் வந்து நல்லா வெந்து பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எந்தவித கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. இது வந்து அடி பிடிக்காது, கட்டி எதுவுமே வராது. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பாயசம். இப்போது நல்லா எல்லாமே கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறம் கேஸை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இது கூட வந்து தேங்காய் பூ வந்து சேர்க்க போகிறோம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட நான் வந்து தேங்காய் பூ சேர்க்குறேன். தேங்காய் பூவை சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க 1 நிமிஷத்துக்கு. நல்லா எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து இன்னும் ரிச் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு நம்ம வந்து முந்திரி திராட்சையை தாளித்து கொட்ட போகிறோம் இதில். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். திராட்சை பழம் வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கோதுமை பாயாசத்தில் அப்படியே தாளித்து கொட்டிட வேண்டியதுதான். இது வந்து நல்லா ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் ஈஸியான டேஸ்டியான பாயசம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த பாயசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹாஜிஸ் கிச்சனுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.